வேலுநாச்சியார். உங்களோட காலமே 1730 1796 வரைக்கும் தான். சரிங்களா? இவங்க வந்து யார்? செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மக தான் இவங்க வந்து. சரிங்களா? இவங்களோட 16ஆம் வயதில், அப்போ 1746 இவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து யார்? காளையார் கோயிலோட தலைவன் யார்? முத்து ஒடுகநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும், அதாவது சிவகங்கையோட அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை? முத்து ஒடுகநாதர். இவங்க 2 பேருக்கு வந்து இந்த அம்மாவோட 16வது வயசில் வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து இவங்களுக்கு எந்த ஒரு பெண் குழந்தை, அவங்களோட பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். கேட்பாங்க, வேலு நாச்சியாரோட மக பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். சரிங்களா? அப்போ 1772 காளையார் கோவிலில் வந்து யாருக்கு சண்டை வருது அப்படின்னா, முத்து ஒடுகநாதர் ஒரு புறமோ, முத்து ஒடுகநாதர் மருது பாண்டியர்களோட கூட்டமைப்பு. சரிங்களா? ஏன்னா முத்து ஒடுகநாதருக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் மருது பாண்டியர்கள். நாளடைவில் வந்து முத்து ஒடுகநாதர் இறந்த பின்னாடி அவங்களோட ஒய்ஃபான வேலு நாச்சியார்கிட்ட போய் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1772 காளையார் கோயிலில் வந்து போர் நடக்குது. ஒரு பக்கம் வந்து முத்து ஒடுகநாதர் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆங்கில நவாப்பும் ஆங்கிலேய அரசும். சரிங்களா? அதாவது பிரிட்டிஷ் அரசும் இருக்கு. இவங்க 2 பேரும் மோதல் நடந்தப்ப 1772 காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்து ஒடுகநாதர் கொலை செய்யப்படுகிறார். அப்போ முத்து ஒடுகநாதர் இறப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா 1772. ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை வந்து கைப்பற்றிய ஆண்டு 1772. அப்போ திரும்ப வந்து தன்னோட கணவனை இழந்த வேலுநாச்சியார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த விருபாட்சியில், சரிங்களா, திண்டுக்கல் மாவட்டம் விருபாட்சியில் கோபால நாயக்கர்கிட்ட 8 ஆண்டுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்கி ஒரு பெரும் படையை வந்து உருவாக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கணவனை இழந்தவ வேலுநாச்சியார் 8 ஆண்டுகள் திண்டுக்கல் மாவட்டம் விருபாட்சியில் கோபால நாயக்கர் உதவியோட அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூட இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 8 ஆண்டில் வந்து பெரிய பிளான் போடுறாங்க. திரும்ப அதாவது வந்து தன்னோட கணவனை கொண்டு சிவகங்கையை கைப்பற்றினவங்கள நானும் கொண்டு சிவகங்கையை திரும்ப கைப்பற்றணும்னு 1780 திரும்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போரிட்டு சிவகங்கையை கைப்பற்றாங்க. அதனால தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு தன்னந்தனியே போரிட்டு வந்து என்னது வெற்றி கொண்ட முதல் பெண்ணரசி யார் அப்படின்னா, முதல் மன்னன்னா யாரை சொல்லணும்? புலித்தேவன். முதல் பெண்ணரசி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியாரை நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். வேலுநாச்சியார் 1796 இவங்க இறந்து போகிறாங்க. இவங்களோட படையில் இருந்தவங்க தான் குயிலியும் உடையாள். சரிங்களா? உடையாள் அப்படின்றவங்க வந்து யார் அப்படின்னா, இந்த அம்மா போன பாதையை சொல்ல மறுத்ததுனால அந்த என்னன்னா உடையாளை வந்து வெட்டி தூக்கி எரிஞ்சு விட்டுறாங்க. சரிங்களா? இந்த குயிலி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, அதாவது ஆங்கிலேயரோட படை திரும்ப 1780 வந்து போர் நடக்குதா, அப்போ குயிலி தன் மீது நெருப்பு பந்தத்தை வைத்து கொண்டு ஆங்கிலேயரோட அந்த கிடங்கு, எந்த கிடங்கு, அந்த கருவிகள், அந்த ஆயுத கிடங்குல போய் வீழ்ந்து வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க, அந்த ஆயுதங்களை அழித்து தன் உயிரை மாய்த்து கொண்டு அந்த ஆயுதத்தை அழித்து என்ன பண்ணுவாங்க, வேலுநாச்சியாருக்கு வந்து புகழை தேடி அவ்வளோதான் வேலுநாச்சியார். சரிங்களா? அவள் புலித்தேவன் பார்த்தோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம், வேலுநாச்சியார் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சி, அதாவது வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மருது சகோதரர்களை சொல்கிறாங்க. கொஸ்டின் வந்து கேட்பாங்க, 8 ஆண்டுகள் யாருக்கிட்ட வந்து இவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருடன் உதவியுடன் வந்து இவங்க பெரும் படையை உருவாக்குறாங்க அப்படின்னா கோபால நாயக்கர், திண்டுக்கல் விருபாட்சி அந்த பகுதியை சேர்ந்த கோபால நாயக்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட அம்மா அப்பா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அம்மா அப்பா வந்து மூக்கையா பழனியப்பன். அடுத்து வந்து அம்மா வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாத்தாள். ஸோ இவங்களுக்கு பெரிய மருது, இன்னொருத்தர் வந்து சின்ன மருது. சரிங்களா? இந்த பெரிய மருதை தான் வெள்ளை மருது அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கொஸ்டின் இதெல்லாம் வச்சுருக்காங்க. வெள்ளை மருது என அழைக்கப்படக்கூடியவர் யார்? பெரிய மருது. சரிங்களா? சின்ன மருது வந்து இதுவும் கொஸ்டினில் இருக்குது. சிவகங்கை சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிவகங்கை சிங்கம்
என அழைக்கப்பட்டவர் வந்து சின்ன மருது. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே முத்து ஒடுகநாதர் கீழே வேலை பார்த்தவங்க தான். முத்து ஒடுகநாதர் இறந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலுநாச்சியார் அம்மாவை தலைவியாக உட்கார வைக்கிறதுல மிக பெரும் பங்கு இவங்களுக்கு வந்து இருந்தது. சரிங்களா? சின்ன மருது வந்து ஆலோசகராக இருந்தார். பெரிய மருது வந்து திரும்ப சிவகங்கை கைப்பற்றப்படும் போது அவர் வந்து அரசராக முடிசூட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 1801 ஜூன், சரிங்களா, இந்த டேட்டுக்கு முன்னாடி இதே 1801 பிப்ரவரியில், நல்லா கவனிச்சுங்க, 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து ஊமத்துறையும் செவத்தையா, இவங்க யார், வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிகள், இவங்க ரெண்டு பேருமே 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு வந்து எங்கே வர்றாங்க, கமுதிக்கு வர்றாங்க. கமுதியிலிருந்து தன்னுடைய தலைநகரான சிறுவயலுக்கு யார் அழைத்து வந்தா கேட்பாங்க. அப்போ சின்ன மருதுவோட தலைநகர் பகுதி எது, அவர் இருந்த பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவயல். அந்த பகுதிக்கு வந்து அழைச்சி வர்றாரு. அப்போ காலின், அவரோட பேர் வந்து காலின் மெக்காலே. இந்த காலின் மெக்காலே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையங்கோட்டையிலிருந்து ஊமத்துறையும் செவத்தையாவும் தப்பிச்சு உங்களோட பாதுகாப்பின் கீழே தான் இப்போ வந்து இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரையும் திரும்ப எங்கிட்ட ஒப்படைச்சுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, காலின் மெக்காலே சொல்கிறாரு. அப்படிலாம் ஒப்படைக்க முடியாது, என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து எதிர்த்தரப்பில் யார் சொல்கிறா, சின்ன மருதை வந்து சொல்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப சொன்ன உடனே கேட்காதனால யாருன்னா அக்னியோ, சரிங்களா, அவரோட பேர் கர்னல் அக்னியோ, கர்னல் இன்ச்சு, இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு யாருக்கு எதிராக போரிட போறாங்க, இந்த மருது சகோதரர்களுக்கு எதிராக வந்து போரிட போறாங்க. சரிங்களா? அப்ப மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கூட்டமைப்புல, சரிங்களா, அதான் வந்து தென்னிந்தியாவோட கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்புன்னு சொன்னா அந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் சேர்க்கிறாங்கன்னா பெரிய மருது இருக்காரு, சின்ன மருது இருக்காரு. சின்ன மருது மட்டும் ஒரு 20,000 படை வீரர்களை வந்து சேர்க்கிறாரு. இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சின்ன மருது அவர்கள் எவ்வளவு படை வீரர்களை வந்து சேர்த்தார் அப்படின்னா 20,000 படை வீரர்களை வந்து சேர்க்கிறாங்க. இவங்களை தவிர்த்து யாரெல்லாம் இந்த இதில் இருந்தது அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து கோபால நாயக்கர் இருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைசூரில் கிருஷ்ணப்பர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து துண்டாஜி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ஒருத்தர் மட்டும் மலபாரில் கேரளவர்மன் இருப்பார். மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கர். சரிங்களா? மலபாரில் கேரளவர்மன். இவங்க எல்லாமே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்னல் அக்னியோ, கர்னல் இன்ச்சு. அப்போ வந்து போர் நடக்குது. சரிங்களா? அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி 1801 ஜூன், இதைத்தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா 1801 ஜூன் மாதம் வெளியிட்டு. அது ஒன்றுமே கிடையாது. அந்த பேரறிக்கை என்ன தெரியுமா, இந்த மாதிரி நாங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட போகிறோம், எங்களுக்கு உதவுறவெல்லாம் உதவாதவன் வெளியில் ரெண்டு வேடிக்கை பாரு அப்படின்னு 2 இடத்துல போஸ்ட் விட்டுறாங்க. சரிங்களா? ஒன்று ஆற்காடு நவாப்போட கோட்டை, இன்னொன்று நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலோட வெளிப்புற வாசல். சரிங்களா? ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அதிகமான மக்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நியூஸை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக 2 இடத்துல கொட்டுறாங்க. கடைசியில் வந்து போர் நடக்குது. போர் நடந்து 1801 அக்டோபர் 24, சரிங்களா, நம்ம திருப்பத்தூரில் வந்து யார், மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறப்படுறாங்க அப்படின்னா தூக்கிலிடப்படுகிறார்கள். உங்களுக்கே தெரியும், ஆங்கிலேயர்களால் வந்து இவங்க என்னது படை வந்து கொஞ்சமாக இருக்கவும் வீரத்துடன் போரிட்டாலும் கூட இவங்க வந்து என்னது 1801 அக்டோபர் 24ஆம் நாள் இவங்க 2 பேருமே வந்து திருப்பத்தூரில் வந்து தூக்கிலிடப்பட்டார்கள். சரிங்களா? அதே 1801 நவம்பர் 16ஆம் தேதி ஊமத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணுறாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை கொண்டு போய் தலை துண்டிக்கப்படுறார்கள். சரிங்களா? அவங்க தூக்கில் போடல, தலையை 2 பேரோட தலையை மட்டும் எடுத்து விட்டாங்க, இறந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாலாம் கொண்டிருக்காங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து யார் அப்படின்னா ஊமத்துறையும் செவத்தையாவோட இறப்பு. சரிங்களா? அப்போ ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு இது, ஏன் வந்து நம்ம எது பண்ணாலுமே வந்து இந்தியர்கள் வந்து என்னது நம்மளை எதிர்த்து தான் நிற்கிறாங்களே தவிர்த்து நமக்கு ஆதரவு ஏன் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போ ஒரு கர்நாடக உடன்படிக்கை கொண்டு வர்றாங்க. அதே 1801 ஜூலை 31
சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து என்னது, தமிழக பகுதிகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயரோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே தான் வரும். பாளையக்காரர் முறையானது ஒழிக்கப்பட்டது. இது கொஸ்டின். சரிங்களா. பாளையக்காரர் முறை வந்து எதன்படி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா கர்நாடகா உடன்படிக்கையின்படி. எப்போ? 1801 ஜூலை 31. சரிங்களா. இதை இந்தியாவின் இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருடையத? மருது சகோதரர்களோட கலகம் இருக்கு பார்த்தீங்களா, இதை இரண்டாம் பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ இதோட வந்து எது முடியுது அப்படின்னா தென்னிந்தியாவில் பாளையக்காரர்களோட கிளர்ச்சி வந்து முடியுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கழகம். அப்போ இங்கே கொஸ்டின் வந்து என்ன வச்சுருக்காங்க தெரியுங்களா, இங்கேயும் காலவரிசைப்படுத்த தான் சொல்லுவாங்க. புலித்தேவன் இறப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் இறப்பு, ஊமைத்துறை சவத்தையா இறப்பு, அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் இறப்பு, அதுக்கப்புறம் யார் சிவசுப்பிரமணியனார் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய இறப்பு. இதெல்லாம் வரிசையாக கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆண்டோட சொல்லியிருக்கோம், தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக இன்னொருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா தீரன் சின்னமலை சொல்ல மறந்துட்டோம். தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு பாளையக்காரன் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்மகிட்ட வரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஆங்கிலேயர் வந்து வாங்கிட்டு போயிடுறானே அப்படின்னு ஆற்காடு நவாப்பான முகமது அலி வந்து என்ன பண்ணுறாப்புல, அந்த பக்கமாக வந்து வரி எல்லாத்தையுமே வாங்கி வந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்போ சின்னமலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை தடுத்து நிப்பாட்டி அந்த வரியெல்லாம் பிடிங்கிறாப்புல. சரிங்களா. பிடிங்கிட்டே போடா, நீ என்ன வேணாலும் பண்ணுறா, உன்னால் முடிஞ்சதை பாடுறா, என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன் அப்படின்னு அவரை வந்து அனுப்பி விட்டுறாப்புல. சரிங்களா. அப்போ அதான் சின்னமலையோட பெரும்புகழ். சரிங்களா. கொங்கு நாட்டு பாளையக்காரர். இவர் வந்து காவேரி, அதுக்கப்புறம் அரச்சலூர், அதுக்கப்புறம் ஓடாநிலை, இந்த 3 நிலை போரில் வந்து இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டாப்புல. 1880 கோயம்புத்தூரில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடுறாப்புல. அப்படி போரிடும் போது மராத்தியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாப்புல, தனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இருந்தாலும் அவங்களால ஆதரவு தெரிவிக்க முடியாதனால இவரால் தனியாக தான் போரிட்டாப்புல. இவரோட கடைசி போரில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சமையல்காரன், கொஸ்டினில் கேட்கலாம், நல்லப்பன். சரிங்களா. அவரோட பேர் வந்து என்னது, நல்லப்பன். இந்த நல்லப்பன் தான் வந்து என்ன பண்ணுறாப்புல, இவரை வந்து காட்டி கொடுத்துட்றாப்புல. சரிங்களா. இவருக்கு துரோகம் அளித்து ஆங்கிலேயர்கிட்ட சொல்லி உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சங்ககிரி கோட்டையில், இதுவும் கேட்ட கொஸ்டின், தீரன் சின்னமலை அவர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். அவ்வளோதான். சரிங்களா. இவர் தன்னுடைய போரில் வந்து எந்த முறையை பின்பற்றினார் அப்படின்னா கொரில்லா போர் முறையை பின்பற்றினார். கொரில்லா போர் முறைனா உங்களுக்கே தெரியும், இந்த கார்த்தி நடித்த படத்தை கூட பார்த்துருப்பீங்க, மறைந்திருந்து தாக்குதல். சரிங்களா. கொரில்லா போர் முறைக்கு சிறப்பு வாய்ந்த அரசு எது? மராத்தியர்கள். சரிங்களா. யார்? சிவாஜி. அவர் தான் முத வந்து மராத்தியர்களில் கொரில்லா போர் முறையை கொண்டு வருவார். சரிங்களா. அதே போர் முறையை வந்து யார் பின்பற்றுவா? தீரன் சின்னமலை வந்து பின்பற்றாரு. சரிங்களா.